எங்கே தெருவால வரும்பொழுது நாங்கள் கேட்கிறோம். எங்க போற செத்தா வீட்டுக்கு பிரபாகரன் அம்மா தாய் செத்துட்டா போறேன் அப்படியே சொல்லி வரோம். எங்களை மறைக்கட்டும் பாப்போம். அவங்களுக்கு உரிமை இருந்தா மறைக்கட்டும். இங்க உள்ளதெல்லாம் அவங்களுக்கு கைப்பம்மையாக நடத்தினோம். அவங்கள்ட்ட சொல் கேட்டுங்களை தங்க இதழுத விடாமல் மறைக்கணுமாம். என்ன கொடுமை அம்மா, என்ன கொடுமை, என்ன கொடுமை. இது யாருந்த கொடுமையை கேட்கிறது? எங்க கேட்கிறது? ஆணிவேரோட அறுத்து விட்டு விட்டாங்களே. தமிழருக்கு ஒரு வருஷம் ஆச்சு. இந்த சிறைக்குள்ள வச்சிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அந்த தெய்வம் வளர்த்த செல்வங்கள் அம்மா இன்றைக்கு அண்ணா இல்லை அம்மா இல்லையண்டு சிறைக்குள்ளேயே தவிக்குதுகள் அம்மா. இந்த சிறை வச்சிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் விட மாட்டாங்களம்மா. இப்படி எல்லாம் ஒரு அக்கிரமம் செய்யற ஒரு பேர் எழுதுறதுக்கு மறைக்கிறவங்க இவங்கள் யாரு அம்மா? எங்க இருந்து வந்தவங்கள் இவங்கள்? இந்த சிங்க கூட்டம் புலிக்கு உருமண பொழுது சிறுத்து நின்ற சிங்க கூட்டம் அம்மா, ஒதுங்கி நின்ற சிங்க கூட்டம், பயத்தொதுங்கின சிங்க கூட்டம். இன்றைக்கு புலி இல்லை என்ற உடனே அவங்கள் உருமுறாங்களாக்கும், சிலுத்து கொண்டு நிற்கிறாங்களோ. இவங்களுக்கு தெய்வமே இல்லையோ அம்மா? தமிழருக்கு ஒரு விடிவே இல்லையோ? தமிழருக்கு ஒரு விடிவே இல்லையோ? அண்ணா உணவோடு எங்க தெய்வம் அரியே போகுட்டுதே. ஐயா ஐயா ஐயாண்டு கத்துமே. எந்த கைய பிடிச்ச ஐயா ஐயாண்டுமே. நான் சொல்லுவேன் அம்மா நாதிகளே ஐயா உன்னை கூட்டி கொண்டு போட்டுகளே. எங்க தெய்வமே, நீங்கள் டியூப்ல சாப்பாடு இல்லாதே என்னால பார்க்கலாமலே இருந்தனே. தெய்வமே தெய்வமே தெய்வமே, இன்றைக்கு நல்ல வழி போய் சேர்ந்து விட்டேன் அம்மா. எந்த தெய்வமே, இன்றைக்கு இறைவனிடத்து சேர்ந்து விட்டேன் அம்மா. இந்த மக்கள் ஆசையோடையே போறேம்மா. ஒரு பிள்ளை கூட உள்ள பார்க்க விடாங்க செய்து விட்டாங்களே. எந்த அம்மா இந்த பிள்ளைகளை கூட ஒன்றையும் பார்க்க விடாம அம்மா, இந்த பிள்ளைகள் இந்த பாசத்தோடையே போட்டேன் அம்மா. இந்த தெய்வத்தின் நினைவோடையே போட்டேன் அம்மா. அந்த பிரபாகரன் நினைவோடையே போட்டியோ. அவர் வருவார், எங்களுக்கு கண்டொரு நிம்மதி கிடைக்கும், எங்களுக்கு கண்டொரு நல்ல நிம்மதி கிடைக்கும் அம்மா. நாங்கள் என்ன போடுவோம். வருங்கால சந்ததி கட்டாயம் நிமிந்து நிற்கும் அம்மா. தன்னலக்கரதாத தியாகி, அந்த தியாகி அம்மா தனக்கண்டொரு செய்து செய்யாத அந்த பாவி அம்மா. அப்பனே பிள்ளைகளை தோல்வேலும் தன்ற பிள்ளைகளை தூக்க அறியாதவர் மேபுற பிள்ளைய தூக்கி வளர்த்த அந்த உத்தம புறவி அம்மா. இன்றைக்கு எல்லாம் வேரோட சாச்சுட்டாங்களம்மா. கதறி கதறி தேமெல்லாம் கதறோம் அம்மா. அம்மா நீ கத்தி கத்தி போட்டேம்மா. நாங்கள் கதறி கதறி கொண்டே இருக்கிறோம் அம்மா. இது எப்ப முடியும்? இது எப்ப தரும்? வரட்டும் இந்த சிங்கள கூட்டம், இந்த சிங்க கூட்டம் வரட்டும். போட்டெழுத ஏன் மறைச்சவன்? போட்டெழுத ஏனடா மறைச்சவன்? என்னத்துக்கு மறைச்சவங்கள்? எங்கள் இந்த எத்தனையோ நாடுகள்ல சாரவைக்கு கூட எங்கட நெடியாட்டுல தான் முதல் போட்டெழுதுறது. எங்கட நெடியாட்டு பிள்ளைகள் தவிச்சு கொண்டு திரிகிறாங்கள் அம்மா. போட்டெழுத விடாங்களாவட்டு அழுகுறாங்கள். ராத்திரி வந்து நான் கேச ஏனடா போட்டெழுத இல்லையண்டா அம்மா, அவங்கள் போட்டெழுத வேண்டாம் அம்மா என்று சொல்லி தவிக்கிறாங்கள். என்னத்துக்கு அம்மா? இந்த தெய்வம் உங்களுக்கு என்னையா செய்தது? இந்த பாவி மனசு என்னையா செய்தது? அதை சிறைக்க வச்சு எத்தனை சித்திரவதப்படுத்தினீங்க. அந்த பாவியை என்னத்துக்கு ஐயா எழுதுறதுக்கு விடுங்கள். ஏன் பிரபாகரன் தயன்றது தெரியாதோ? உங்களுக்கு தெரியாதோடா சிங்க கூட்டமே, உங்களுக்கு தெரியாதோ இது பிரபாகரன் தயண்டு? பிரபாகரன் என்ற பேர் எழுதுறதுக்கு என்னடா உங்களுக்கு இருக்குது? உங்களுக்கு அந்த பேரை சொல்ல அருகதை இருக்கோடா? சிங்க கூட்டம் நாயனே, நாயனே உங்களுக்கு